Hello guys, welcome back to Purple Daffodils. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபியூஷன் மியூசிக் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் ஒர்க் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்பீச்சு. இது யார் கொடுத்துருப்பாருன்னா பண்டிட் ரவிசங்கர் வந்து கொடுத்துருப்பாரு. ஆத்தர் இன்ட்ரோ வந்து ரவிசங்கர் வந்து ஒரு இந்தியன் மியூசிஷியன் அண்ட் ஹீ இஸ் ஃபேமஸ் இன் வெஸ்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஆக்சுவலி. அண்ட் இவருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. இவரோட கேரியர் வந்து ஒரு டான்ஸராக ஸ்டார்ட் பண்ணார் 26 ஏஜ் இருக்கும்போது. அண்ட் லேட்டாக சித்தார் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் கான் கிட்ட சித்தார் லெசன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் வந்து வெல் ரெகக்னைஸ்ட் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஏன் அப்படின்னா இவரோட ஃபாரின் கொலாபரேஷனால் யார் கூட கொலாபரேட் பண்ணார்னா பீட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு பாப் குரூப்போட கிட்டாரிஸ்ட் ஜார்ஜ் ஹாரிசன் கூட கொலாபரேட் பண்ணதுனால ஹீ பிகம் வேர்ல்ட் ஃபேமஸ். அண்ட் இவங்க க்ரியேட் பண்ண அந்த மியூசிக் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு புது பிளேஸ் ஒரு செட்டை வந்து க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் பண்டிட் ரவிசங்கர் வந்து நியர்லி ஒரு 5 கிராமி அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு, இன்க்ளூடிங் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இவர் வந்து 2012 இறந்திருக்காரு. அப்புறம் அவருக்கு வந்து 92 ஏஜ் இருந்தாலும் அப்போ வரைக்குமே அவர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். அண்ட் அபவுட் திஸ் ஒர்க் ஃபியூஷன் மியூசிக், இது வந்து ஒரு ஸ்பீச்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்பீச் வந்து ரவிசங்கர் எப்போ கொடுப்பாரு அப்படின்னா ஜார்ஜ் ஹாரிசனோட ஃபியூனரலி கொடுத்துருப்பாரு. ஸோ இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இட் இஸ் காமன். ஸோ ஜார்ஜ் ஹாரிசனோட டெத்துக்கு ஃபியூனரலுக்கு ரவிசங்கர் கொடுத்த ஸ்பீச்சு. இதில் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ரவிசங்கரும் ஜார்ஜ் ஹாரிசனும் ஒன்றா இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறான்னா, நான் ஜார்ஜ் ஹாரிசனை மீட் பண்ணும்போது ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடி மீட் பண்ணேன். அண்ட் அப்போ வந்து ஜார்ஜ் ரொம்ப ஷையாக இருப்பார், நாட்டினஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மியூசிக்கோட நிறைய பேஷனோடு இருந்தார், ரிலீஜியன்ஸ் மேலே ஒரு தனி மரியாதை வச்சுருந்தார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து ஹாரிசன் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து எப்போவுமே ஜோக் பண்ணிக்குவோம் அப்படின்லாம் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி ஒரு மொமெண்ட்டை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரு தடவை ரவிசங்கர் வந்து ஜார்ஜ் ஹாரிசன் கிட்டே கேட்குறாரு, என்னையே எல்லோரும் பண்டிட் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ரவிசங்கர் வந்து இல்லைன்னு சொல்லும்போது, ஏன்னா நான் வந்து நிறைய பண்ணுவேன், விச் இஸ் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி காமெடிஸ் வந்து க்ரியேட் பண்ணுவேன், அதனால தான் வந்து என்னை பண்டிட்டுன்னு சொல்கிறாங்க, பன்னிங் நிறையா பண்ணுறதுனால என்னை பண்டிட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு ஜார்ஜ் ஹாரிசன் வந்து இன்னொரு காமெடி சொல்கிறார். என்ன அப்படின்னா, இன் ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் நீங்கள் வந்து ஒரு 4 வேதாஸ் வச்சுருக்கீங்க, ரிக்கு, சாம, அதர்வன, யஜுர்வேதான்னு வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இன் வெஸ்டர்ன் வி ஹாவ் 4 வெதர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெதர் பிரதர்ஸ் யாருன்னு அப்படின்னா ரிக், சாம், ஆர்தர் அண்ட் ஜார்ஜ் வெதர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடி சுச்சுவேஷனை வந்து ரவிசங்கர் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ரவிசங்கர் வந்து ஜார்ஜ் ஹாரிசனை எப்போ சித்தார் லெசன் எடுக்க ஆரம்பித்தார்னா 1968 ஜார்ஜ் ஹாரிசனுக்கு எடுக்க ஆரம்பித்தார். டியூரிங் சம்மர் அண்ட் ஆட்டம் டைமில் லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தோ ஹாரிசன் வந்து அந்த லெசன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலைனாலும் கூட and he is good with music and he had great interest in Indian music and religion அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இப்போ அவர் நல்லா கற்றுக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு கிரேட்டஸ்ட் சித்தார் பிளேயராக வந்திருக்கலாம் அப்படின்னு ரவிசங்கர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்தியன் மியூசிக் மேலே நிறைய ஆர்வம் வந்து இருந்துச்சு, லவ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாரிசனை பற்றி சொல்லணுன்னா, ஹாரிசனுக்கு வந்து இந்தியன் ரிலிஜியன் அண்ட் மியூசிக் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் அதனால ஜார்ஜ் ஹாரிசன் வந்து என்ன பண்ணுவார், இப்போ ரவிசங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜார்ஜ் ஹாரிசனுக்கு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை வந்து சுவாமி யோகானந்தா எழுதியிருக்காரு. அண்ட் தென் ரவிசங்கரோட பிரதர் ராஜேந்திரா வந்துட்டு ஹாரிசனுக்கு சுவாமி விவேகானந்தாவோட ஒரு புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ட்ரெடிஷன் மேலே ஜார்ஜ் ஹாரிசனுக்கு நிறைய பற்று வந்து இருந்துச்சு, ரிலீஜியன் மேலேயும் நிறைய பற்று வந்து இருந்துச்சு. ஸோ ஜார்ஜ் ஹாரிசனோட இந்த மாதிரி ஒரு முயற்சி, அவரோட பேஷன் வந்துட்டு நிறைய பேரை வந்து இம்ப்ரெஸ் பண்ண வச்சுது. ஸோ அந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆன நிறைய ஜார்ஜ் ஹாரிசனை இன்ஸ்பிரேஷனாக வச்ச நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் ஃபியூ யாருன்னா டிலன்,
எரிக் கிளாப்டன், லியன் ரசல், ஸோ இந்த மாதிரி எமினன்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே ஜார்ஜ் ஹாரிசன் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ ரவிசங்கர் வந்து ஒரு 40 வருஷமாக ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கார் சித்தார். ஆனால் இவருக்கு ரெகக்னேஷன் எப்போ கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா 1954 அப்புறம் தான். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து ஜார்ஜ் ஹாரிசன் கூட அசோசியேட் ஆகி அவரோட ஃபியூஷன் மியூசிக்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் அவருக்கு நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ ரவிசங்கர் நிறைய ரெக்கக்னிஷன் கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க க்ரியேட் பண்ண ஃபியூ மியூசிக்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து எப்போல்லாம் ஹாரிசன் வந்துட்டு இந்தியா வர்றாரோ அப்போல்லாம் வாரணாசியில் ரவிசங்கரோட வீட்டில் தான் தங்குவாங்க. அதே மாதிரி ரவிசங்கரும் வந்து அடிக்கடி யூஎஸ் வந்து போயிட்டு வந்துருந்தார். ஸோ இப்போது இவங்களோட ஃபர்ஸ்ட் கொலாபரேட்டரி ஒர்க் என்னென்னா டார்க் ஹார்ஸ் லேபிளோட ஒரு மியூசிக். ஸோ இதை வந்து A&M ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணாங்க. அண்ட் அங்கே தான் வந்து ஒலிவியா அப்படிங்கிறவங்கள பார்ப்பாங்க. ஸோ ஒலிவியா வந்துட்டு ஆக்சுவலி ஜார்ஜ் ஹாரிசனோட ஒய்ஃப். அண்ட் இவங்களோட செகண்ட் ஆல்பம் வந்துட்டு 1974 வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் ஆல்பமோட பேர் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ இவங்க இந்த மியூசிக் கொலாபரேஷன்லாம் பண்ணும்போது ரவிசங்கர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார் இல்லையா லண்டனுக்கு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது M4 அப்படிங்கிற அந்த ஏரோப்ளைனில் போகும்போதே நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஜார்ஜ் ஹாரிசன் வந்து எது கம்போஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அது ரவிசங்கர் போட்டு காட்டு நல்லா இருக்கா என்ன அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வாங்குகிற பழக்கம் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ரவிசங்கரோட அந்த 40 வருஷம் சித்தார் பிளேயிங்கோட கம்போசிஷன்ஸை வந்து ஒரு 4 செட் ஆஃப் சிடிஸாக போட்டு இன் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிசன் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து கடைசியாக க்ரியேட் பண்ண ஆல்பமோட பேர் வந்துட்டு சாண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் ரவிசங்கருக்கு எந்த அளவுக்கு ஜார்ஜ் ஹாரிசனை பிடிக்குமோ அதே அளவுக்கு ஜார்ஜ் ஹாரிசனுக்கும் ரவிசங்கரை பிடிக்கும். ஸோ ஏன் அப்படின்னா ரவிசங்கர் வந்துட்டு இவ்வளோ நாளாக ஜார்ஜ் ஹாரிசனை ஒரு டிசைப்பிளாக பார்த்துருப்பாரு, ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துருப்பாரு, ஒரு பார்ட்னராக பார்த்துருப்பாரு. அண்ட் ரவிசங்கரோட பையன் சுபோ இறந்தப்போ 1992 இறந்துருவார். ஸோ இறந்ததுக்கப்புறமா ரவிசங்கர் வந்து ஜார்ஜ் ஹாரிசனை தன்னோட ஒரு பையனாகவே பார்க்க ஆரம்பித்தார். அதே மாதிரி ஜார்ஜ் ஹாரிசனும் ரவிசங்கரோட ஹெல்த் மேலே ரொம்ப காஷியஸாக இருந்தார். ரவிசங்கருக்கு வந்து சம்டைம்ஸ் ஹார்ட் அட்டாக்ஸ் வரும்போது ஹாரிசன் வந்துட்டு கூடயே இருந்து பார்த்துக்கிட்டாரு. லண்டன்லேருந்து எங்கே இருந்தாலும் எந்த டூரில் இருந்தாலும் அதை விட்டுட்டு ரவிசங்கருக்காக வந்து அவரை பார்த்துக்கிட்டாரு, கூடவே இருந்தார். அண்ட் அந்த டைமில் தான் ரவிசங்கரோட அந்த ஒர்க் சித்தார் காம்போசிஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொலாபரேட் ஒரு 4 செட் ஆஃப் சிடியாக ரிலீஸ் பண்ணார். அதோட பேர் இன் செலிப்ரேஷன். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டைமில் தான் இது வந்து நடந்துச்சு. அண்ட் தென் இவங்க வந்து ஒரு டைம் ஜார்ஜ் ஹாரிசன் வந்துட்டு ஃபேமிலியோட ஒலிவியா அண்ட் அவங்களோட பையன் தானி அவரையும் கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு ஒரு டூர் வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க நிறைய பிளேஸ் போனாங்க. ஜெய்ப்பூர், உதய்பூர், டெல்லி, கல்கட்டா, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போனாங்க. அப்போது நிறைய பிளேசஸில் வந்து நிறைய பேர் ஜார்ஜ் ஹாரிசனை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆட்டோகிராஃப்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு இவங்க உதய்பூரில் இருக்கும்போது நிறைய பேர் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணல. பட் ஸ்டில் திடீர்னு அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா ஜார்ஜ் ஹாரிசனுக்குன்னு நினச்சாங்க. பட் ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ரவிசங்கர் கிட்ட சைன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்கள பார்த்தோன்னே ஜார்ஜ் ஹாரிசன் புரிஞ்சிச்சு. ஸோ வந்து ஜார்ஜ் ஹாரிசன் வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி ஆக்ட் பண்ணி ரவிசங்கரை வந்து காப்பாற்றி அந்த கேரவன் கூப்பிட்டு போய் விட்டார் அப்படின்னு ஒரு மொமெண்ட்டை வந்து அவர் ரீகால் பண்ணி சொல்கிறார். அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஒய்ஃப் பண்டிட்ஜியோட ஒய்ஃப் தட் இஸ் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபோடில்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ராபர்ட் லெண்டோட தி சி அப்படிங்கிற போஸ்ட் பீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி ராபர்ட் லெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ராபர்ட் லெண்டோட ஃபுல் நேம் வந்து ராபர்ட் வில்சன் லெண்ட். இவர் வந்து 1879 1949 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் ஒரு ஐரிஷ் ரைட்டர். இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எஸ்ஸேஸாக இருக்கும். அண்ட் மெயினாக இவரோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா ஒரு மேகசைன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு எழுதுகிற ரைட்டராக தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி வந்து லேட்டர் இவர் வந்து எடிட்டராக மாறினார். எந்த நியூஸ் பேப்பருக்குன்னா நியூஸ் க்ரானிக்கல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பருக்கு எடிட்டராக ஒர்க் பண்ணார். அண்ட் இவரோட
எஸ்ஏஸ் வந்து நிறைய மேகசின்ஸ் பப்ளிஷ் பண்ணார். ஸோ அதில் பர்டிகுலராக நியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த மேகசினில் பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கான எஸ்ஏஸ்க்கு அவர் கொடுத்த ஆத்தர் நேம் என்ன அப்படின்னா YY. ஸோ YYங்கிற பென் நேம் எதுக்கு யூஸ் பண்ணார்னா நியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மேகசினில் பப்ளிஷ் பண்ண எஸ்ஏஸ்க்கு. அண்ட் இவர் வந்து மோர் தென் 30 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த 30 புக்ஸுமே வந்துட்டு இவரோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஏஸ், இவர் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸில் பிரிண்ட் பண்ண எஸ்ஏஸ் அண்ட் ஆர்டிக்கிளோட கலெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட ரைட்டிங் எபிலிட்டி வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. என்ன டாபிக் கொடுத்தாலும் எழுதுகிற அளவுக்கு அவர் அவ்வளோ டேலண்டடாக இருந்தார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆட்டோபயோகிராஃபிக்கல் வந்து இருந்துச்சு. அண்ட் இவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், அண்ட் ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த சி அப்படிங்கிற இந்த பார்ட், அதாவது இந்த ப்ரோஸ் பீஸ் வந்துட்டு ராபர்ட் லெண்டோட த புக் ஆஃப் திஸ் அண்ட் தட் அப்படிங்கிற கலெக்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் லிண்ட் என்ன பண்ணுறாருன்னா சியை வந்து ஹியூமன் கூட கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் ஈவன் லிட்ரேச்சர்லேயும் சியை தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது பீப்புள், ஹியூமன் பீயிங்ஸ், ஹவ் தே ரிலேட் தெம்செல்ஃப் வித் சி டியூரிங் இன் ஆன்ஷியன் டைம். அதாவது ஹிஸ்ட்ரியில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, லிட்ரேச்சரில் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் ரியாலிட்டியில் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து கொண்டு வந்திருப்பார். அண்ட் இதில் இருக்க மெயின் தீம்ஸ் என்னன்னு பார்த்தா ஃபேட், சூப்பர்ஸ்டிஷன், ஃப்ரீடம், ப்ராஸ்பெரிட்டி, சர்விட்யூட் அண்ட் அக்செப்டன்ஸ், இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு வெரி ஃபர்ஸ்ட் லைன்லேயே நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ், ரியாலிட்டியோ ரெஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வெரி ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருப்பார்னா எம்பரஸ் ஆஃப் அயர்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ஷிப்பை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஷிப் வந்து டைட்டானிக்கோட சிங்க்குக்கு அப்புறமா பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷிப் வந்துட்டு டைட்டானிக்கில் என்னென்ன டிஃபால்ட் இருந்துச்சோ அதெல்லாமே சரி பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த ஷிப்புமே வந்து ஒரு நாள் கூட சீல தாக்கு பிடிக்கல, வந்து அழிஞ்சு போயிருக்கு, சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அண்ட் தென் இந்த சீல் ட்ராவல் பண்ணுறது ஏன் பீப்புளுக்கு அதிகமாக பிடிக்கிறது இல்லைன்னா இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா ஒரு சின்ன பையன் வந்து டொபாக்கோ சாப்பிட்டான்னா அவனுக்கு எப்படி ஒரு மாதிரி சிக்னஸாக வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குமோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு சீல ட்ராவல் பண்ணுறது இருக்கும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அந்த சீல ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்கும்னா அந்த சீயோட அந்த வேவ் சவுண்ட் அது வந்து எப்படி இருக்கும், டல் ரோர், நாகிங், எப்போ பார்த்தாலும் நெய் நெய்ன்னு ஏதாவது ஒன்று நம்ம சுற்றி நடந்துகிட்டே இருக்கும், பேசிகிட்டே இருக்கிற சவுண்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கூட நிறைய பேர் சீல ட்ராவல் பண்ணுறத வந்து வெறுக்கிறாங்க, ஆர் அவங்களுக்கு வந்து இந்த சீ சிக்னஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பட் இருந்தாலும் பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு டொமஸ்டிகேட்டட் ஒண்டர் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் சிலர் வந்து இந்த கடலில் ட்ராவல் பண்ணுறதை எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஜூக்கு போகும்போது ஒரு பியரோட பியர் இல்லைன்னா லயனோட டென்னை கிராஸ் பண்ணும்போது எப்படி ஒரு பயம் மனசுக்குள்ளார இருக்குமோ அந்த ஒரு பயத்தோடு தான் இந்த சீலில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படி வந்து சொல்கிறார். அண்ட் தென் பட் ஸ்டில் இருந்தாலுமே நம்ம சீ கூட இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் நம்ம வந்து நல்ல ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணுறோம். பட் ஸ்டில் எப்போல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட் வந்து சீல நடந்திருக்கு, யாராவது மூழ்கி போகிறது இல்லை ஏதாவது ஒரு ஷிப் மூழ்கி போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்குள்ளேயே அறியாமல் நம்மளுக்கு ஒரு ஃபியர் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். அண்ட் தென் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சர்டைன் செட் ஆஃப் பீப்புள், அந்த பழங்குடியின மக்கள் யாருன்னு சொல்கிறாரு, ஃபெரி மவுண்டெயின்ஸில் வாழ்கிற அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அங்கே வந்து ஒரு பெரிய வால்கனோ இருக்குது, அந்த வால்கனோ வந்து பொங்கி அங்கே இருக்கிற வீடெல்லாம் அழிக்குது, அந்த பீப்புளோட பர்த் பிளேஸ்லாம் அழிக்குது. பட் ஸ்டில் அந்த பீப்புளோட ஆன்சிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் பின்னாடி வர சந்ததி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த வால்கனோவில் போய் அந்த மவுண்டெயின்லேயே தான் தங்களோட ஹோமை வந்து ரீபில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுறோம், சீக்கு போனால் டேஞ்சர் இருக்குது,
சி போனால் நம்மளை அழிச்சிரும் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப திரும்ப சிக்கு தான் போகிறோம். ப்ளஷருக்காக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு எனி எனிதிங் ரிலேட்டட் டு சி. நம்ம வந்து நிறைய டைம்ஸ் இந்த பழங்குடியின மக்கள் அந்த வெரி மவுண்டெயினில் இருக்க பீப்புள் மாதிரி திரும்ப திரும்ப சீக்கிட்டே தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் சீயை எப்படி ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் மித்தாலஜியில் போர்ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ ஜென்ரலாகவே அந்த காலத்தில் ஆர் யூ கேன் சே இன் ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஆர் இன் மித்தாலஜி பீப்புள் என்ன பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தண்ணிக்குள்ளார சி அப்படிங்கிறதே ஒரு ட்ராகனோட பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ட்ராகன் சீயவே ஒரு தண்ணிங்கிறதே ஒரு ட்ராகன் மாதிரி, சீங்கிறதே ஒரு ட்ராகனோட வாகனம் ஆர் யூ கேன் சே ட்ராகன் அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா எப்போ யார் கடலுக்குள்ளே போனாலும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு ட்ராகன் ஒரு பீஸ்ட் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ட்ராகனுங்கும் போது அந்த பீஸ்ட்டுக்கு என்ன வேணும், ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும். ஸோ அப்போ சாக்ரிஃபைஸ்னால் பலி கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த பலிங்கிறது யாரை கொடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகான ஒரு பொண்ணை வந்து பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அழகான பொண்ணை பலி கொடுக்கறதுக்கு நிறைய லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸும் மித்தாலஜிக்கல் ரெஃபரன்ஸும் லிண்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அதில் என்னென்ன, பர்ஷுவஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்ட்ரோமீடியா அப்படிங்கிற பொண்ணை வந்து சேவ் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஆண்ட்ரோமீடியா அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு பிரின்சஸ். ஸோ அவங்கள பர்சஸ் எப்படி வந்து சேவ் பண்ணுறாரு அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து அப்படிங்கிறத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு செயின்ட் ஜார்ஜோட ஸ்டோரி சொல்கிறாரு. செயின்ட் ஜார்ஜோட ஸ்டோரியில் ஜார்ஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ஊருக்கு வந்து போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு செட் ஆஃப் அங்கே வந்து ஒரு ட்ராகன் இருக்குதுன்னு பிலீவ் பண்ணுறாங்க அங்கே இருக்க பீப்புள். ஸோ அந்த ட்ராகனுக்கு சாக்ரிஃபைஸாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரோட கிங்கோட பொண்ணை வந்து அனுப்பிச்சுட்றாங்க. எப்படி, ஒரு பிரைடு மாதிரி ட்ரெஸ் பண்ணி. ஸோ அப்போ ஜார்ஜ் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு அந்த பொண்ணை. அப்போ அந்த பீஸ்ட்டை பார்த்து கொன்று அந்த பொண்ணை வந்து சேவ் பண்ணுறாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணுங்களை மட்டும் சாக்ரிஃபைஸ் கொடுக்கல, பசங்களை கூட சாக்ரிஃபைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாரு, பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஜோனா. ஸோ ஜோனாங்கிறவர் ஒரு ப்ரீஸ்ட். அவர் வந்து ப்ரீஸ்ட் பண்ண வந்து போயிருந்துருக்கணும். பட் அவர் வந்து ப்ரீஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு, யார் ஜீசஸ் சொன்ன பிளேஸ்க்கு போக முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணனால வாட் ஹேப்பன், அவர் போயிட்டு அந்த ஷிப் வந்து முழுகிரும். அந்த ஷிப் முழுகினதுக்கப்புறம் என்னாகும், அவரை வந்து ஒரு வேல் வந்து முழுங்கிரும். ஸோ அப்படி இந்த பீஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே கூட சாக்ரிஃபைஸாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்ஷியன் பீப்புள் வந்து சிஏவை என்னவா சொல்லிட்டு இருந்தாங்க, ஹாஃப் டிவைன் ஹாஃப் மான்ஸ்டர்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுக்குற வரைக்கும் தான் அது மான்ஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணும். ஒன்ஸ் ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி நம்மளுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் மேரேஜ். ஸோ இவ்வளோ நாள் சாக்ரிஃபைசஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு பொண்ணை பலி கொடுக்கறது, ஒரு ஆணை பலி கொடுக்கறதா இருந்துச்சு. இப்போது வந்து என்ன ஆயிடுச்சு, மேரேஜுங்கிற நேமில் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அது வந்து லிட்ரரி ரெஃபரன்ஸ். எங்கன்னா மேத்யூ அர்னால்டோட ஃபோர்சேக்கன் மெர்மன் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து சொல்கிறார். ஸோ அதில் அதாவது மெர்மைட் மாதிரி ஒரு மேன், அவர் வந்து ஒரு கிங்காக இருப்பார். ஹி கம்ஸ் டு லேண்ட், எர்த்துக்கு வராரு, லேண்டுக்கு வராரு. அங்கே ஒரு பொண்ணை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஹி கெட்ஸ் ஹர், ஹி மேரிஸ் ஹர் அண்ட் டேக்ஸ் ஹர் டு ஹிஸ் லேண்ட். ஸோ இந்த மாதிரி மேரேஜுங்கிற பேரில் சாக்ரிஃபைசஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸும் சூப்பர்ஸ்டிஷியஸ் ஸ்டோரிஸும் சீயை சுற்றி வளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய மான்ஸ்டர் ஸ்டோரிஸ் கூட இது கூட ரிலேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் நீங்கள் டீட்டெயிலாக டெக்ஸ்ட் படிக்கும்போது தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மேனோட இன்டிமசி வித் சி, ஹவு மேன் இஸ் கம்ஃபர்டபுள். இப்போது கரண்ட் ஜென்ரேஷனை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்தில் தான் இப்படியெல்லாம் பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், சி கூட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருக்கும். பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ப்ளஷருக்காக யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் எப்படி நேச்சர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு வண்டர் பண்ணுறோம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட கடற்கரையில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடந்து போகிறோம். சில டைம் நம்ம வந்து கடலில் பயணம் பண்ணுறோம், ப்ளஷர் ட்ரிப்ஸ் பண்ணுறோம், லக்ஸூரியஸ் வாட்டரில் ஸ்விம் பண்ணுறோம், அண்ட் பசிபிக் ஓஷனில் இருக்க அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறோம், ரிமோட் ஐலாண்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறோம், அந்த லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் போகிறோம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த க்ரூஸிங், அதாவது ஷிப்பில் பெரிய பெரிய அந்த டைட்டானிக் மாதிரி ஷிப்ஸில் மேலே ஒரு சேரை போட்டு இல்லை ஷெரபில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்துட்டு
நம்மளோட அந்த பழைய இதுலேருந்து வெளியே வந்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கூட என்ன, திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த பழைய ஃபிகர் வந்து நம்மளுக்குள்ளார வருது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் நம்ம வந்து பீப்புள் நம்ம என்ன பண்ணுவோம், டைட்டானிக் வந்து ஒரு அன்சிங்கபிள் ஷிப்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் என்னாச்சு, டைட்டானிக் சிங்க் ஆயிடுச்சு. ஸோ டைட்டானிக் சிங்க் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, எம்ப்ரஸ் ஆஃப் அயர்லாந்து சிங்க் ஆச்சு. ஸோ வீக் ஹியூமன் பீயிங் நம்ம வந்து என்னதான் பெருசாக நம்ம பண்ணி அந்த சீயை வந்து அடையணும், கான்குவர் பண்ணணும்னு நினச்சாலும் அது முடியாத ஒன்று அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் லிட்ரேச்சர். ஸோ இவ்வளோ நேரம் காமன் மித்திக்கல் ரெஃபரன்ஸ் பார்த்தோம். இப்போ லிட்ரேச்சர் சொல்கிறாரு. ஸோ லிட்ரேச்சரில் சிஏ எப்படி டிபிக்ட் பண்ணுறாங்க. ஸோ லெண்ட் அந்த என்ன சொல்கிறாருன்னா, டால் ஷிப் சி வாயேஜ் அப்படிங்கிறது டால் ஷிப்ஸ் இருக்கும், டீப் டெத் அவாய்ட்ஸ். நம்ம டால் ஷிப்ஸில் போனாலும் இங்கே என்ன இருக்குது, அன்னவுன் ஷிப்பில் போனாலே அங்கே கண்டிப்பாக ஒரு டெத் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக சீல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்கிறாரு. அண்ட் தென் மறுபடியும் டைட்டானிக் அண்ட் எம்ப்ரஸ் ஆஃப் அயர்லாந்து அது முழுகினதை பற்றி சொல்கிறாரு. அண்ட் ஷேக்ஸ்பியரோட ரெஃபரன்சஸ் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் கிப்ளிங்கோட ஐடியாலஜி சொல்கிறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா ஜோசப் கான்ராடோடதும், ஜான் மேசி ஃபீல்ட் அண்ட் தாமஸ் ஸ்மாலட் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இது எல்லாத்துலேயுமே என்னதான் சொல்லியிருக்காங்கன்னா, சி ஹேஸ் அ டார்க் சைட். அந்த டார்க் சைடில் anything can happen. So man don't have any control towards nature or sea to control to control the sea. சீயை கண்ட்ரோல் பண்ணால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக அங்கே ஒரு டார்க் சைடு இருக்குது, அங்கே என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்கிறார். அண்ட் தென் ஹெச்ஜி வெல்ஸோட த வேர்ல்ட் செட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம புதுசாக ஆட்டோபாம் கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்துட்டு எர்த்தவே கான்குவர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது முடியாது. அதே தான் லெண்டும் சொல்கிறார். நம்ம என்ன தான் பெரிய பெரிய கப்பலை க்ரியேட் பண்ணி சீயை ஆண்டலாம்னு நினச்சி விட்டாலும் கடைசியில் மேனோட பவர் என்னது, ஒன்றும் இல்லை. நம்மளால் நேச்சரை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நேச்சர் இஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான் நேச்சர். நம்ம போயிட்டுருக்க ஷிப் சிங்க் ஆகலாம், இல்லை சம்டைம்ஸ் வாட்டர் அதிகமாகி ஃப்ளட் ஆகி நம்ம இருந்து போகலாம், ஒரு ஃபயர் டிஸ்ட்ராய் பண்ணலாம், இல்லை லைட்னிங் நம்மளுக்கு கொள்ளலாம். ஸோ என்ன நடந்தாலும் மேன் கேனாட் வின் அகெயின்ஸ்ட் நேச்சர். ஸோ நேச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர். ஸோ நாம் வந்து என்ன பண்ண முடியும், ஹியூமன் பீயிங் மேன் கேன் ஒன்லி பி அ சர்வன்ட் டு சச் அ நேச்சர். அதே மாதிரி மேன் வந்து இந்த சீக்கு ஒரு சர்வெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோஸ் ஒர்க்கை முடிக்கிறாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேஷண்ட்லி லிசனிங். வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபோடில்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஏபிஜே அப்துல் கலாமோட ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஒரு ரினவுண்ட் சயின்டிஸ்டாக இருந்திருக்காரு அண்ட் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. 1931 2015 வரைக்கும் இருந்திருக்கார். அண்ட் தென் இவர் வந்து சயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ளஸ் ப்ரீமியர் ரிசர்ச்சராக இஸ்ரோலையும் டிஆர்டிஓலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவோட மிஷில் டெவலப்மெண்ட்க்கும் நியூக்ளியர் வெப்பன் ப்ரோக்ராம்லேயும் இவர் வந்து மெயின் லீடாக இருந்திருக்காரு. அண்ட் அதனால ஹீ இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் இவரை வந்து பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஈவன் தோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த பொசிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஹீ கண்டினியூ டு do his work by encouraging the people through his speech and books and மெயினாக யங் பீப்புள், அதாவது யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பைரிங் ஸ்பீச் வந்து கொடுத்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். இதுக்காகனா டு டெவலப் ஆர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் இவர் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டும் வாங்கியிருக்காரு, இன்க்ளூடிங் பாரத் ரத்னா. ஸோ இந்த ஸ்பீச் யூனிட்டி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட 55th இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்தது. அண்ட் இதில் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் சல்யூட் பண்ணுறேன், ஐ எம் கிவிங் மை கிராட்டிடியூட், அதாவது தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறாரு, வெரி ஃபர்ஸ்ட்டாக இந்தியாவை பார்டரில் நின்று டிஃபென்ஸ் பண்ணி காப்பாற்றுற அந்த சோல்ஜர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறாரு. அண்ட் தென் மூவிங் ஆன் டு தட், ஃபார்மர்ஸ், டெக்னீஷியன்ஸ், டீச்சர், டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட்
டெக்னாலஜிஸ்ட் அண்ட் அதர் ப்ரொஃபஷன் எல்லாருக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே நேஷனோட டெவலப்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணவங்களும் ஃப்ரீடம்காக தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களுக்கும் தன்னோட கிராட்டிடியூடை வந்து சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு 2 மெயின் விஷன்ஸ் பற்றி பேசுகிறாரு. ஸோ 2 மெயின் விஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ், அண்ட் தென் செகண்ட் ஒன் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர் நேஷன். ஸோ ஃபஸ்ட்டு விஷன் இண்டிபெண்டன்ஸ் அது கிடச்சிருச்சு. எப்படி எப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம்? அரௌண்ட் 1857 வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நியர்லி ஒரு 90 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. ஸோ இந்த ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்காக நம்மளோட பீப்புள், நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க? நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, நிறைய பேர் தங்களோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றா கஷ்டப்பட்டு ஒரே மனதாக சுதந்திரம் மட்டும்தான் நம்மளோட உயிர் மூச்சு அப்படின்னு இருந்தனால மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சது அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் காந்திஜி அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்காக ஒரே மனதோட ஒரே சிந்தனையோட பீப்புள் இருந்தாங்களோ அதே மாதிரி செகண்ட் விஷன், அதாவது இந்தியாவோட டெவலப்மெண்ட்காகவும் என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒன்றா ஒரே மனதாக இருந்து ஒன்றா செயல்பட்டு இந்தியாவை வல்லரசாக மாற்றணும், இந்த ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எந்தெந்த ஃபீல்டில் மாற்றணும்? பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த இண்டஸ்ட்ரி, சயின்ஸ், ஆர்ட், கல்ச்சர் எல்லாத்துலேயுமே ஒரு டெவலப்டு நேஷனாக மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் விஷனுங்கிறது ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம். எப்படி? வித் தி யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் who work together to get that freedom இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒர்க் பண்ணி அது நம்ம கெயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது செகண்ட் விஷன். ஸோ இந்த செகண்ட் விஷனுக்கு எதை நோக்கி இருக்குது இந்த செகண்ட் விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியோட டெவலப்மெண்ட், காமன் பர்பஸ், காமனாக சொசைட்டியை டெவலப் பண்ணணும். அண்ட் அலாங் வித் தட் இந்தியாவை ஒரு டெவலப்ட் கண்ட்ரியாக, டெவலப்பிங் ஸ்டேட்டஸ்லேருந்து டெவலப்டு நேஷனாக மாற்றணும். ஸோ அதுக்கு நாம் என்னென்ன ஃபீல்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும்? அக்ரிகல்ச்சர், ஃபுட் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கல், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் தியாலஜிஸ், இது எல்லாமே நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த 3த்தையும் நம்ம எப்போ ரிமூவ் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம வல்லரசு ஆயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நம்ம பீப்புள் என்ன பண்ணணும்? ஒரே மைண்டாக, ஒரே மனதோட, ஒரே திங்கிங்கோட ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து ஒரே சிந்தனையோடு பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன தடைகள் எல்லாம் நம்ம தாண்டி போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அண்ட் தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ பற்றி பேசுகிறார். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு பார்டருங்கிறதுனால எப்போவுமே அங்கே வந்து ஒரு டெரரிசம்ங்கிறது காமனாக பேசப்படுற டாபிக் இல்லையா? ஸோ எப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டெரரிசம் இல்லாமல் நார்மல் எலெக்ஷன் நடந்து ஒரு பீஸ் நிலவுதோ அப்போவே நம்ம வந்து பாதி வின் பண்ண மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ இந்த ஒரு இது கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக டெரரிசமை ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் பற்றி சொல்கிறாரு. ஸோ இந்தியாவோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து நியர்லி 3000 இயர்ஸ் வந்து பழமையானது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளால காப்பாற்ற முடியும், நம்மளோட பழமைகளை நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. டெரரிசம் அழிக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லாங் டேர்ம் ப்ராப்ளம்னு சொல்கிறாரு. என்னத்தனா ஃப்ளட் அண்ட் ட்ராட். ஸோ ஒரு சைடு இந்தியாவில் வந்து அதிகமாக மழை பெய்யும், ஒரு சைடு வந்து பசிப்பட்டினி, எதனால? ட்ராட், வறட்சியினால். ஸோ இந்த ப்ராப்ளம் க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வாட்டர் மிஷன் அப்படின்னு ஒன்று பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வாட்டர் மிஷனோட மெயின் மோட்டிவ் என்னென்னா ஃபீல்ட், அக்ரிகல்ச்சருக்கு தண்ணி இருக்கணும், வில்லேஜஸ்க்கு தண்ணி கிடைக்கணும், டவுன், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கணும். அதே சமயம் நம்ம வந்து என்விரான்மெண்ட்டோட பியூரிட்டியும் பாதுகாக்கணும். ஸோ இப்படி தான் வாட்டர் மிஷன் வந்து உருவாக்கணும்னு சொல்கிறார். அதை வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் நதிநீர் இணைப்பு பண்ணலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீ வாட்டர்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குது, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? டீசாலினேட் பண்ணிவிட்டு நார்மல் யூசேஜ்க்கான போர்ட்டபிள் வாட்டரை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம், ரூரல் பாண்ட்ஸ் அண்ட் வாட்டர் ரீசைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம்
நான் வந்து சமர்பந்தி ஆசிரமம் போயிருந்தப்போ அங்கே வந்து நான் வந்து உணர்ந்தது என்னென்னா அந்த நான் வயலன்ஸ், டாலரன்ஸ், பிரதர்ஹுட் இதெல்லாமே வந்து நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியம். இதெல்லாம் இருந்தனால தான் இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி நோபல் லீடர், இந்த காந்திஜி மாதிரி நிறைய நோபல் லீடர்ஸ் இருக்காங்க. ஈவன் குஜராத்தில் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து காந்திஜி இருக்கார், வல்லபாய் பட்டேல் இருக்கார், விக்ரம் சாராபாய் இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்லேயே இவ்வளோ பேர் இருக்கும்போது கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு யார் ரோல் மாடல்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஐகானிக் ஃபிகர்ஸ் இருப்பாங்க. அவங்கள ஒரு ரோல் மாடலாக சொல்லலாம். ஆர் எல்ஸ் நம்மளோட பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸும் லெஜிஸ்லேட்டர்ஸுமே கூட சில்ட்ரன்ஸ்க்கு ரோல் மாடலாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படி சொல்லிட்டு இந்த ஸ்பீச் வந்து முடிக்கிறாரு. அண்ட் தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிசனிங். Do subscribe and like the video. Thank you.